what's up guys, நான் CMRS பேசுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Logitech G502 gaming mouse with hero sensor. First இந்த மவுஸோட physical appearance பத்தி நம்ம பார்க்கலாம். இது டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நார்மல் மவுஸ் இல்ல, ஒரு கேமிங் மவுஸ். பிகாஸ் டிசைன் வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவா நிறைய பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மவுஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ரொம்ப ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோட கிரிப் தான். இந்த கிரிப் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்க கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். லைக் உங்க சுண்டு விரல் கிட்டே தம் ஃபிங்கர் கிட்டே இருக்கும். பிகாஸ் பிடிக்கும் போது ரொம்ப நல்லா கிரிப்பா இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இல்லை. பட் லாங் டர்மா யூஸ் பண்றப்ப கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதில் 11 பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா பட்டனையும் நீங்கள் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஏற்றபடி. அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 11 பட்டன்ஸும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லா மவுஸ் மாதிரியுமே இதில் வந்து ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் அண்ட் மிடில் கிளிக் பட்டன் இருக்குது. ஸோ அந்த மூணுத்தையும் செஞ்சு உங்களுக்கு 3 பட்டன். ஸோ 4th and 5th பட்டன் உங்களுக்கு லெஃப்ட் கிளிக்ல இருக்கும். அண்ட் ஸ்க்ரால் வீல லெஃப்ட் அண்ட் ரைட்ல மூவ் பண்ணலாம். 6th and 7th பட்டன் வந்துருச்சு. அண்ட் ஸ்க்ரால் வீல் கீழே 2 பட்டன் இருக்கும். அதுல வந்து ஒன்று ஸ்க்ரால் ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்றது, இன்னொரு பட்டன் வந்து உங்களோட 8th பட்டன். அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பட்டன்ஸ் இருக்கும். உங்க தம் கிட்ட இருக்கிற ஒரு பட்டன்ல ஸ்னைப்பர் மாதிரி சின்னதா ஒரு லோகோ இருக்கும். இது வந்து ஸ்னைப்பர் பட்டன் சொல்லுவாங்க. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க டிபிஐ செட்டிங்ஸ் இருக்கிறதுலே கம்மியான டிபிஐ செட்டிங்ஸ் தான் வந்து செட் ஆகிடும். இது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்னைப் ஷூட்டிங் கேம்ல யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்கோப்ல வெளியே நீங்கள் பார்க்குறப்போ மோஸ்ட் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ்னஸை படிக்கிறதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த பட்டனை நீங்கள் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கூட மாற்றி வச்சுக்கலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 5 dpi செட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் புதுசாக ஹீரோ சென்சர் யூஸ் பண்ணுறதுனால 60,000 dpi வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் RGB லைட்ஸ் இருக்குது. அந்த லைட்ஸை Logitech G5 சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் லைக் நிறைய இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து இதை ஒரு உங்கள் கேமோட சிங்க் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஆன்போர்ட் மெமரி ஸ்டோரேஜ் இருக்கா 3 ப்ரொஃபைல் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் உங்கள் மவுஸை நீங்கள் வந்து வேறு சிஸ்டமில் வேறு பீஸில் யூஸ் பண்ண போறீங்கன்னா அங்கே திருப்பி Logitech G சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மவுஸில் இருக்க 3 ப்ரொஃபைலை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹேண்டியான ஃபீச்சர். நெக்ஸ்ட் இந்த மவுஸில் ஆட் ஆன் வெயிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 3.6 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மவுஸோட லெஃப்ட் அவங்க தம் இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு சின்ன புஷ் பட்டன் இருக்கும். அந்த புஷ் பட்டனை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த வெயிட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிளேட்டட் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அதனால நீங்க மவுஸ் மூவ்மெண்ட் யூஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஒயரோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராளமாகவே பெருசா இருக்கு. ஸோ பிசியோட பேக்ல இருந்து உங்க டேபிள் கொண்டு வரதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படி கொண்டு வந்தா கூட இன்னும் நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கேம் விளையாடுறப்ப சில ஒயர் ஸ்டக்காக ஒயரோட பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மவுஸோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடுறப்ப நல்லாவே ரெஸ்பான்சிவ்னஸ் பார்க்க முடியுது. இதோட டிபிஐ 16,000 வரைக்கும் இருந்தாலும் ஒரு நார்மலான என்னோட டிபிஐ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 to 3000 தான் நான் மாற்றி விளையாடிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட மொதல் மெமரி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே போனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. கேம் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறும். 60,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். பட் மோஸ்ட்டாக இது வரைக்கும் நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 80% கேமர்ஸ் வரைக்கும் ஒரு 3000 டிபி வரைக்கும் தான் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ 60,000 எதுக்கு கொடுத்துருக்காங்க? மேபி மோர் சென்சிட்டிவா சில கேம்ஸ் சப்போர்ட்டா இருக்கும். அது ஏன் கொடுத்துருக்காங்க தெரியல. பட் எனிவே நம்ம 60,000 இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அதுக்காக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கேம் விளையாட மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில நிறைய சாஃப்ட்வேர்ஸோட நீங்கள் இந்த மவுஸ் யூஸ் பண்ணலாம். லைக் நான் 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த மாயா பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் சில எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அடோப் ப்ரீமியர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து சில இந்த பட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் கீபோர்டில் போய் அந்த பட்டன் அழுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மவுஸ்லேயே உங்களுக்கு கன்வீனியன்டான இடத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மவுஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் இதோட ஸ்னைப்பர் பட்டன் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் யூஸ் வரைக்கும் நான் அதிகமாக இந்த ஸ்னைப்பர் பட்டனை பப்ஜி அண்ட் பேட்டில் ஃபீல்டு அந்த மாதிரி சில கேம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் தான் வந்து லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்னைப்பர் ஷூட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் சில மல்டிபிளேயர் கேம்ஸ் லைக் சேஜ், CSGO, ஆபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்டாக ஸ்னைப்பர் கட்ஸ் யூஸ் பண்ணாததுனால இந்த பட்டன் வந்து நான் மோஸ்ட்டாக புஷ் டு டாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சருக்கு மாற்றி வச்சிருவேன். ஸோ அது வந்து ஒருத்தவங்களோட விஷயத்துக்கு மாறும். பட் ஆனால் என்னோட பர்சனலாக என்னோட ஃபீல் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஃபைனலாக நெக்ஸ்ட் இதோட சில சப்டில் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் வீல 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லாக்டவுன் ஸ்க்ரால் வீல், இன்னொன்று வந்து இன்ஃபினிட் ஸ்க்ரால் வீல். அது லாக்டவுன் ஸ்க்ரால் வீல் பார்த்தீங்கன்னா வந்து மூவ் பண்ணப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபிக்ஷனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட் கூட மூவ் ஆகும். பட் இன்ஃபினிட் ஸ்க்ரால் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜெட் ஸ்பின்னர் மாதிரி நீங்கள் ஒரு தடவை சுற்றி விட்டால் போதும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் மோஸ்ட்டாக அது வந்து இன்ஃபினிட் ஸ்க்ரால் வீல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு டைப்பான லாக்டவுன் ஸ்க்ரால் வீல் தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறையாவே வரும். ஸ்மெச்சஸ் நிறையா ஃபார்ம் ஆகுது. அண்ட் ப்ளஸ் இதோட பட்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக கிளாசி பிளாஸ்டிக்கும்
கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பட்டன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கிளாசி ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. சில டார்க் எடிஷன்ஸ்லாம் பட்டன் டிஃபரன்ஷியேட் பண்ண ரொம்பவே யூஸ் ஆச்சு. மொத்தத்தில் இந்த மோஸ் பற்றி ஒரு சின்ன ரேப் அப் கொடுக்கணும்னா இது வந்து நீங்க வெறும் டாக்குமெண்ட் அண்ட் ப்ரௌசிங் பர்பஸ் நீங்கள் கேம் அதிகமாக விளையாட மாட்டீங்க, சும்மா லைட்டாக தான் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹையர் மோஸை நீங்கள் வாங்கணும் அவசியம். அதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் மோஸை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு 3D ஆர்டிஸ்ட் லைக் பாயா பிளெண்டர் நான் ஏற்கனவே சொன்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இந்த மோஸை நீங்கள் வாங்க வச்சுக்கலாம். பிகாஸ் இதில் இருக்க நிறைய பட்டன்ஸை வந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ்க்கு கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு ஒர்க் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்க கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அத்தனை பட்டன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த எல்லா பட்டன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோஸை பற்றி முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரிவ்யூ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பட் இதையும் தாண்டி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் பீஸ்.